சின்ன மருமகள் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம போஸோட கல்யாணம் ஒரு பக்கம் பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம சேதுபதி இருந்துட்டு கண்டிப்பாக இந்த மருந்தை போஸு கண்டுபிடிக்கல அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. அதனால் நம்ம எப்படியாவது இந்த 1,00,00,000 ரூபாய் அவனுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஓடிட்டுருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பெரியவரையும் அந்த பொண்ணையும் பார்த்த உடனே இந்த பக்கம் அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்தது யாருன்னு சொல்லிக்கிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததான் இல்லை அந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தது ஒரு பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டுருக்கிற போது யாரோ ஒருத்தர் தலையில் அடிச்சுட்டு அவங்க கையில் இருக்கிற மருந்தை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரை நீங்கள் பார்த்தா அடையாளம் காணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் கண்டிப்பாக காட்டவுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் எனக்கு பெரிய உதவி பண்ணணும், எங்கள் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே கூட்டிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா போஸோட அம்மா இருந்துட்டு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இந்த தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதம்மா, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் கல்யாணத்துக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கிற போது போஸோட அம்மா இருந்துட்டு இப்போவே 1,00,00,000 ரூபாய் நீங்கள் கொடுத்துருங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. ஒரு பக்கம் சேதுபதி இருந்துட்டு ஆதாரத்தை கூட்டிக்கிட்டு வராங்க. இதுக்கு நடுவில் இந்த கல்யாணம் நடக்குமா, சேது உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டு வர என்ன மாதிரி ட்விஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்க.